நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற இந்த ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துகிட்டு ஒரே ஒரு முட்டை, அது முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம முட்டையை கலக்கியாச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் நம்ம போன்லெஸ் தான் எடுத்துருக்கோம். நல்லா அந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியமான சைஸில் பீஸை வெட்டி நல்லா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுண்டாக பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த முட்டை கலக்கி வச்சுருக்கிறதுல இந்த சிக்கனை புறத்தையும் உள்ளே போட்டுடலாம். இது சிக்கன் 65 மசாலா. நம்ம நான்வெஜ் சமையலில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த சிக்கன் 65 மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதே போல் நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் உங்கள்கிட்ட இதேமாதிரி பொடி இருந்துச்சுன்னா கூட அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூனு. அதை நம்ம மிக்சி பவுலில் இந்த சிக்கனோட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவில் எடுத்துருக்கோம், ஒரு 2 டீஸ்பூனு. இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம சிட்டி மசாலா ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம வேறு எதுவும் மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த சிசி மசாலா எல்லாமே கரெக்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு சின்னதாக 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா அதில் சாரை பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு 10-12 சொட்டு இருக்கிற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா மசாலா தடவி நல்லா விரைவி வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நமக்கு அந்த சிக்கனு அந்த ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் டயத்தில் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஒரு வட்டையில் தண்ணியை கொதிக்க வச்சிட்டோம். கொதிச்சிட்டோடனே ஒரே ஒரு ஸ்டார் பூவு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, ஒரு 4 ஏலக்காய் சின்னதாக, அதை அந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் அந்த மசாலா போட்ட பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸு நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ எடுத்துருக்கோம் இன்றைக்கி. 1/2 கிலோ எடுத்துகிட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்ச அரிசியை தான் நம்ம இங்கே ஒலை கொதிச்சிருச்சு. அந்த ஒலை கொதிச்சதில் நம்ம அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்க்குறோம். இப்போ நம்ம ரைஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்துருக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பக்குவமாக அந்த ரைஸை உடையாமல் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். புதினா தலை கொஞ்சமாக, மல்லித்தலை கொஞ்சம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இப்போ நமக்கு அரிசி போட்டு 12 நிமிஷம் ஆச்சு. 12 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு. அரிசியை போட்டு அடிக்கடி கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம், ஏன்னா ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. அதனால் லேசாக அப்படி பொண்ணு போல் எடுத்து அப்படியே நம்ம கிண்டி கொடுத்துக்கிறணும் அப்பப்போ. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, உதிரியாகவே இருக்கணும். நமக்கு சாப்பிட்ற வரைக்கும் உதிரியாகவே இருக்கணும், நல்லா அந்த மாதிரி இருக்கணும். அரிசி இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% தான் வேகணும். 80% வந்து 100% அப்படின்னா எல்லாமே குழஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வேகக்கூடாது, ஒரு 80% வந்தால் போதும். அந்த அளவுக்கு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியானதை நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். கண்ணு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையுமே வடிகட்டிடலாம். இப்போ நல்லா தண்ணி வடிகட்டும். வடிஞ்ச ரைஸை இந்த மாதிரி தட்டில் நம்ம அப்படியேவும் ஆற விட்டுருணும். ரைஸை பூராத்தையுமே இந்த மாதிரி அகலமான தட்டில் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நம்ம ஒரு 1/4 லிட்டர் தான் ஊற்றிருக்கோம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சிக்கனை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகணும். அப்படியே நல்லா நமக்கு அந்த எண்ணெயில் மசாலா பிரியாமல் நல்லா ஜம்முன்னு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சிக்கனை உள்ளே போட்டு ஒரு 6 நிமிஷம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடணும் எண்ணெயிலேயும். இதை எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ இதேமாரி நம்ம இருக்கிற அந்த மிச்ச சிக்கனை அப்படியே சில்லியாக போட்டு சூப்பராக பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சில்லியை வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பீஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்து வந்து நம்ம ஒரு 4 முட்டை எடுத்துருக்கோம். 4 முட்டையை ஒரு சின்ன பவுலில் எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றிடணும். இப்போ 4 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இது 2 பிஞ்சு உப்பு மட்டும் 2 பிஞ்சு அதையும் உள்ளே போட்டுருங்க. போட்டு இப்போ நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. அப்படியே கலக்குனது அப்படியே இருக்கட்டும். வந்து முட்டையை பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் போல் லைட்டாக எண்ணெய், 1 டீஸ்பூன் போதும். நல்லா முட்டையை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை கலந்து வச்சுருக்கதை அப்படியே ஊற்றிடுங்க. அது எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு இழுவை, இங்கிட்டு இருக்க முட்டை அந்த லிக்விட் அங்கிட்டு போயிடும். மறுபடியும் அதே மாதிரி எடுத்து விடுங்க. மறுபடியும் எடுத்து விட்டோன்னே அந்த லிக்விடு பூரா நம்ம மறுபடியும் வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன சின்ன பீஸ் பொரியல் மாதிரி தான் ரெடி பண்ணணும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம அந்த லிக்விடை பூரா இங்கிட்டு மாற்றி விட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஆமாம், இப்போ நல்லா அந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே எல்லாத்தையுமே உடச்சி விட்றோம். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொலுன்னு வந்துடணும். அந்த லைட் அந்த முட்டை அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அந்த பொரியலை தனியாக எடுத்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ ஒரே ஒரு கேரட்டு, ஒரே ஒரு பெரிய கேரட் எண்ணெய் சூடான எண்ணெயில் அதை போட்டுடலாம். இந்த ஒரு 5 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே நம்ம முட்டைக்கோசு ஒரு 150 கிராம் இருக்கும். அதை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். எல்லா காய்கறியுமே வந்து முழுசாக வெந்துடக்கூடாது. நமக்கு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணும். முழுசாக வெந்துட வேண்டாம். அதனால் அப்படியே போட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு நமக்கு அது ரெடியானால் போதும். சின்னதாக குடமிளகா பாதி, அதை நல்லா அந்த அளவுக்கு பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி அங்கங்கே லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதோட நல்லா பிரட்டி கொடுங்க. உப்பு போட்டு சில்லி சாஸு, கிரீன் சில்லி சாஸு ஒரு 2 டீஸ்பூனு அதை லைட்டாக ஊற்றிடுங்க. மேலே சோயா சாஸு 1 டீஸ்பூனு, பொரிச்சு வெட்டி வச்சுக்க சிக்கனை இந்த இடத்துல சேர்த்துடலாம். காய் இந்த அளவுக்கு வந்தாலே போதும். கலந்து விட்ருங்க. சிக்கனையும் போட்டு அடுப்பு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம முட்டை பொரியல் அதையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம். இப்போ முட்டை பொரியலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ கலந்து ரைஸாக எடுக்க போகிறோம். அவ்வளோதான். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே தூவி விட்ருங்க. மேவும் நம்ம எல்லாத்தையும் போட்டு கிண்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போடும்போது அடுப்பை நீங்கள் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. ரைஸ் உடையாமல் அப்படியே மெதுவாக ஒன்றும் போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடைசியாக கொத்தமல்லி தலை அப்படியே நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. நமக்கு நல்லா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. சாப்பிடும்போது ரோட்டு கடை, ரெஸ்டாரண்ட்டு நம்ம வீட்டில் போட்டோம்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. இதே போல் நீங்கள் ஒரு சுவையில் உங்கள் வீட்லேயும் நம்ம நான்வெஜ் சமையல் சேனலை பார்த்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.